பேய் கடை இருக்கும் பாலம். ஷில்பா மற்றும் ராகுல் காதலர்கள். ஷில்பா புதிதாக ஒரு வீட்டுக்கு மாறினாள். ஆனால் பழைய வீட்டில் ஒரு நாற்காலி மட்டும் மிச்சமாக இருந்தது. ராகுல் சொன்னான், சரி, பைக்கில் போய் எடுத்துக்கொள்வோம். ஹைவேயில் சென்றால் 50 கிலோமீட்டர், ஆனால் பாலம் வழியாக போனால் 30 கிலோமீட்டர் தான். அதை கேட்ட ஷில்பா பயமுடன் சொன்னால், அது ஹேண்டட் பிரிட்ஜ், ராத்திரி நேரத்தில் பயங்கரமான இடம். ஆனால் ராகுல் நம்பவே இல்லை. மழை வரத் தொடங்கியது. அவர்கள் அந்த பழைய பாலம் அருகே பைக் நிறுத்தினர். எதிரில் ஒரு பழைய சைக்கிள் கடை இருந்தது. ஆனால் அது மிகவும் வித்தியாசமாகவும் சற்று பயமூட்டும் போலவும் இருந்தது. அந்த கடை ஓனர் அவர்களை கவனிக்கவே இல்லை. நால்வர் பக்கமாக நடந்து சென்றார்கள். ஆனாலும் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. நாம் தான் பேய்களா என்றார் ராகுல் ஆச்சரியத்துடன். அந்த நேரத்தில் ஒரு பெரும் மின்னல் விழுந்தது. அதோ கடை மாயமாகி போனது. அதன் இடத்தில் ஒரு பழைய பாழடைந்த கட்டிடம் மட்டும். சிகரெட் ஒளியில் ஒரு பயங்கரமான முகம். அது பேயான கடை ஓனர். அவர்கள் பயந்து ஓடத் தொடங்கினர். அப்போது ஷில்பா தன் பையை மறந்துவிட்டாள். அந்த பையில் நகைகள் இருக்கின்றன என்று சொன்னாள். இருவரும் மீண்டும் திரும்பினர். பேய் மீண்டும் அந்த நாற்காலியில், கையில் சிகரெட், கண்களில் நெருப்பு. பைக் ஸ்டார்ட் ஆகவில்லை. ராகுல் ஒரு தள்ளி அடித்தார். பைக் வேகமாக ஓட ஆரம்பித்தது. பின்புறம் பார்த்தனர். கடையை சுற்றி 20 பேய்கள். அவர்கள் அலறி ஓடி 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு டீ ஸ்டாலில் நின்றன. அங்கு ஒரு பழைய மனிதர் சொன்னார், 20 வருடங்களுக்கு முன் அந்த இடத்தில் சில திருடர்கள் ஒரு கடை ஓனரை கொன்றார்கள். ஒரு மின்னல் தாக்கத்தில் அந்த திருடர்களும் அங்கேயே சாகிற்றார்கள். அந்த நாளிலிருந்து அந்த இடத்தில் அந்த பேய்களே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இரவில் அந்த பாலம் வழியாக செல்வது உயிரோடு திரும்புவதை உறுதி செய்யாது.